Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா திங்கக்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டே ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் அந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை சாப்பிட்ற மாதிரியான ஒரு vlog தான் இன்னைக்கு வந்து இருக்க போகுது. அது போக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வெயிட் லாஸ்க்காக ஷேர் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல யூஸ்ஃபுல்லாவோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சரி, நிறைய ஷேரும் பண்ணி விடுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் பாருங்க, நார்மல் டே இன் மே லைஃப் மாதிரி போட்டா அதுல கொஞ்சம் சிஸ்டர்ஸ் தான் பாக்குறீங்க. அதுவே வெயிட் லாஸ் வீடியோ போட்டாதான் யூடியூபே வீடியோவை வந்து கொஞ்சமாவது மூவ் பண்ணுது, வியூஸ் வருது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு நம்மளோட யூடியூப்ல வந்து இந்த வெயிட் லாஸ் வீடியோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய பேர் லைக் பண்றீங்கன்றதுக்காக தான் அவங்களும் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, நம்ம தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா. நிறைய பேர் லைஃப்ல சேஞ்சஸ் நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோமதி சிஸ்டரோட பொண்ணுக்கு இனியா ஸ்ரீ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டியர். நீங்க வந்து ஹாப்பியா நிறைய விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ மறக்காம விஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபஸ்ரீன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. தீபஸ்ரீ சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஜீ தமிழ்ல வந்து சுயசக்தின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்தாங்களா. அதுவும் நம்ம யூடியூப்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்களா. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு உங்க ஞாபகம் தான் சிஸ்டர் வந்தது. நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் அந்த அவார்டு நீங்க வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவார்டு நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க சொன்னது பார்த்தாம அடுத்தடுத்து வர்ற சிஸ்டர்ஸும் சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு நீங்க சொல்ற வார்த்தைகளே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் போட்ட உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் மாதிரி இருக்குது. எனக்கு சொல்லும் போதே கண்ணு வந்து கலங்குது. ஏன்னா எதுவுமே இந்த யூடியூப்ல இருந்து வராம நான் வந்து அவ்வளவு உழைப்பை வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து அதற்கான பலன் வந்து கிடைக்குது. உங்களோட வார்த்தைகளால எனக்கு வந்து கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து முடிச்சோம் இல்லையா, அதுல நிறைய சொந்தங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இப்போ 30 days வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தீபாவளி வெயிட் லாஸ் மாதிரி கொஞ்சம் போடுங்களேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போடலாம், ஆனாதான் நான் சொன்னேனே, ஏன்னா அக்டோபர் மந்த் 10ஆம் தேதிக்கு மேல நான் வந்து ஊருக்கு போறேன். ஸோ அதனாலதான் எனக்கு வந்து நம்ம ஊருக்கு போனாலே நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். ஏன்னா நம்ம போறது 10-15 நாள். ஸோ அதுல போயிட்டு நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி முடியாத விஷயம் இல்லையா. அந்த 10-15 நாள் ஏன்னா சொந்த பந்தங்களை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வெளியூர்ல இருக்கிறோம். அந்த 10-15 நாள் சொந்த பந்தங்களோட அவங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டை அப்படி அது வந்து அமிர்தமா இருக்கும். நம்மளையே சமைச்சு சாப்பிட்டு இங்க சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுவோம்ல. அங்க கொடுக்குற அந்த ஒரு அது கஞ்சியை குடிச்சா கூட நம்ம மண்ணுல இருந்து குடிக்கிறது, அதோட பாசமா நமக்கு நம்ம சொந்தம் பந்தம் கொடுக்கறது, அதெல்லாமே நம்ம மிஸ் பண்ண விரும்பலனா. ஸோ அதனாலதான் நான் வந்து ஆல்ரெடி சொன்னது 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் 30 days பண்ணிட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டு வர கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நியூ இயர் வெயிட் லாஸ் மாதிரி பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவா? கண்டிப்பா பண்ணலாம். தீபாவளிக்கு வர்றத இந்த 30 days வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால நிறைய பேருக்கு இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனகா சிஸ்டர், நான் வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இது செஞ்சு விநாயக சதுர்த்திக்கு நல்லா பண்ணிருந்தீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் கனகா அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க, நீ இனவடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 daysல நம்ம வந்து ஸ்லிம் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி ஸ்லிம் ஆகுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே ஒரு மோட்டிவோட ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா முடியும்.
அமுதா சிஸ்டர் வந்து ஹாப்பியா இருக்கு சிஸ்டர், ஒரு ஓன் சிஸ்டர் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்னோட ஓன் சிஸ்டர்ஸ் தான். எனக்கு அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு அதான் சொல்லுவேன், லைஃப் எண்ட் வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேன். உங்களோட பிஸியான டைம்ல எனக்கு வந்து கமெண்ட் பண்றீங்க இல்லையா, அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூபிளா இருக்குது. சோ அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 30 days வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றேன்னு போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் வசீலா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நான் விடாம ஃபாலோ பண்ணி குறைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஜெயப்பிரியா சிஸ்டர் அப்புறம் சொன்னாங்க நான் ஸ்லிம்மா ஆகுறேன், ஹெல்த்தியாவும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஆகுறோம், கண்டிப்பா. ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து குடிக்கலாம்னு கேட்டீங்க. அது குடிக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா உங்களுக்கு என்ன, ஏன்னா ஆப்பிள் சீடர் வினிகரும் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உடச்ச கடலை வந்து சாப்பிடலாமா, பொட்டுக்கடலை தான் அப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம், அது வந்து அளவா இவ்வளவுதான், கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேல போகக்கூடாது. சோ ஆல்மோஸ்ட் வேற எதுவுமே கமெண்ட் எல்லாம் வரலங்க. இதுதான் சொல்லியிருந்தீங்க, வெயிட் லாஸ் போடுங்க, நீங்க வந்து போட போறீங்களா, சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் அப்படிதான் சொல்லியிருந்தீங்க எல்லாருமே. எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சுமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? ஒயிட் ரைஸ்க்கு பதில வந்து கம்பு, கேப்ப, சிறுதானியங்கள நிறைய விஷயங்கள், மட்ட அரிசி இருக்குது, அப்புறம் மில்லட் ரைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, குதிரைவாலி, சாமை, வரகு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட போறோம். ரவை, கோதுமை, இந்த மாதிரி இதுல வந்து தேர்ந்தெடுத்து உணவுகள் வந்து செஞ்சு சாப்பிட போறோம். சுகர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையா இருந்தா கூட, இல்ல பனங்கற்கண்டு, இந்த மாதிரி எதுவுமே சுகர் ஐட்டம் எல்லாமே நீங்க குறைச்சு பாருங்க. 1 month உங்களோட வெயிட் எவ்வளவு குறையுதுன்றத வந்து நீங்க வந்து கண்கூட பாப்பீங்க. சோ சுகர் வந்து எந்த ஒரு விஷயமா, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுவுமே கிடையாது, நம்ம சேர்க்கவே கூடாது. பால் வந்து கண்டிப்பா சேர்க்க கூடாது. அதனாலதான் நான் வந்து சொல்றது பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ, அப்புறம் இஞ்சியை கொதிக்க வச்சு குடிக்கிறது, ஜீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரிதான் வந்து இருக்கணும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிங்க. 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் போங்க. ஹெல்த்தியா சாப்பிடுறோம் இல்லையா, 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் போங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப வந்து வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் வந்து மதியம் தூங்குறத கண்டிப்பா தவிர்த்துதான் ஆகணும். நைட்ல கரெக்டா வந்து தூங்கிடுங்க. தூக்கமும் முக்கியம், அதுக்காக வந்து பகல்ல தூங்கிடக்கூடாது, நைட் தூக்கம் மட்டும்தான். அதனால அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் டயத்துக்கு கரெக்டான சாப்பாடு வந்து அளவா எடுத்துக்க போறோம். சோ ஃபில்லிங்கா நமக்கு வந்து இருக்கும். அதுதான் புரோட்டீன், ஃபைபர் நிறைந்த உணவுகள் வந்து சாப்பிட போறோம். கொய்யாக்காய் அதிக அளவு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் எல்லாம் எப்பவுமே வீட்டுல வச்சுக்கோங்க. ஓட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஒண்ணா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நிறைய ரெசிபிஸ் இருக்கு. அதுவும் நம்மளோட சிக்னேச்சர் மாதிரி ஆயிடுச்சு ரவக்களி, அதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒயிட் ரைஸ்க்கு பதிலா நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாமே எடுத்து சாப்பிடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போகணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நைட்டு தூக்கம் முக்கியம். ரொம்ப டிப்ரெஷன் வந்து எடுத்துக்காதீங்க. நமக்கு வெயிட் வந்து எதுக்காக ஏறுது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது, தூக்கமின்மை, இது எல்லாமே தான் காரணம், சரிங்களா? நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் இல்ல, சாப்பிட்றத கரெக்டா செஞ்சு, இது எல்லாமே கரெக்டா செஞ்சாதான் நம்மளோட வெயிட் லாஸ் ஹெல்தியான வேலை வந்து பண்றது, சரிங்களா? அதுக்காக நிறைய விஷயம் நிறைய சிஸ்டர் சொல்லிருங்க. சிஸ்டர் நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் வந்து பண்றது, சீக்கிரமா பண்ணணும்னு நினைப்பீங்க. சீக்கிரமா பண்றது முக்கியம் இல்லைங்க, நம்ம ஹெல்தியா பண்றோம்ன்றதுதான் முக்கியம். சோ வந்து 1 மாசத்துல 5 kg வந்து குறைக்கலாம். நம்ம எப்படி இருக்கோன்றத பொறுத்துதான் இருக்கு. சோ அதனால கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கரெக்டா அதுக்கான இதெல்லாம் சொல்றேன். நிறைய பேர் 30 days 50 days இதுல எல்லாம் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட ஐடியாஸ் கேட்டு. சோ அதனால கண்டிப்பா உங்களாலையும் முடியும். சோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நம்மளோட சேர்ந்து அவங்களும் பயன்பெறட்டும், சரிங்களா? யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்களோ இந்த கமெண்ட்டுக்கு கீழே உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. நம்மளோட கோல் ஏதாவது ஒரு மோட்டிவ் வச்சுக்கோங்க. ஒரு தீபாவளி வச்சுக்கோங்க, உங்க கல்யாண நாள் வச்சுக்கோங்க, உங்களோட இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு மோட்டிவா எடுத்துக்கோங்க. இந்த 30 daysமே நம்ம எதுவுமே
சீட் பண்ணாம பண்ணணும்ன்றத வந்து வைராக்கியமா வந்து வச்சு உங்களை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ நாளைக்கு வந்து இந்த வீடியோ வர்ற அன்னைக்கு நான் வந்து உங்களுக்காக டயட் ஃபுட் எல்லாமே எடுத்து செஞ்சு காமிச்சிட்டு நான் அந்த பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமையில இருந்து உங்களுக்கு வந்து வரும் வீடியோ. நீங்க புதன்கிழமையில இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. புதன் கிடைச்சாலும் பொன் கிடைக்காத ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க எல்லாருமே நல்லபடியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிக்கிறேன். சரிங்களா? அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நல்லாவே சீட் டேவா தான் இருக்க போகுது. பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். நாளையிலேருந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அந்த தைரியத்துல இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ண போறேன். காலையில வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். சரிங்களா? வெது வெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. அது புகை வருதுன்னா ஒரு சில நேரம் இங்கே வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இந்த ஒரு மழை வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால புகை வருது, சூடா இருக்கிற மாதிரி தெரியுது. வெது வெதுப்பான தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அப்புறம் அம்மாச்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி எல்லாமே போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே அதுதான் வந்து வீட்டில் வந்து வாங்குவோம். ப்ரௌன் பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு முட்டை பொரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எவ்வளோ வெயிட் இருக்க போகுதுன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். எக்ஸைட்டிங்காக இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக. நல்லா பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு அதில் பட்டர் வந்து அப்ளை பண்ணிடுறது. க்ரீம் மாதிரி இருக்கும் பட்டர். எப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை வந்து இந்த மாதிரி வரமிளகா போட்டு பொரிக்கிறது சிம்பிளா வந்து பண்ணியாச்சு. அது கூட காஃபிலாம் வச்சு அம்மாச்சிக்கு, மாமாக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கும் வந்து சாப்பிடணும் இல்லையா ஃபர்ஸ்ட். அப்புறம் தம்பிங்களுக்கு வந்து பாலையும் ஆற்றி கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிச்சனுக்கே வந்துட்டாங்க. நான் ஆத்தாத்த நின்று கேட்டுட்டு இருக்காங்க பால் வேணும்னு சொல்லிட்டு. 2 பேரும் சூப்பர் வேற வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு 2 ப்ரௌன் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா முட்டை பொரியல் வச்சு இதை வந்து பிச்சு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் டோஸ்ட் பண்ணும்போது. ஸோ அதை வந்து பிச்சு முட்டை கூட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்லெட் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து முட்டையும் பிரெட்டையும் சேர்ந்து மிக்ஸ்டு பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்பியா இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று வந்து காஃபி வந்து போட்டு கொடுக்கல, அதையும் வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் தான் வந்து கையோட கழுவிடலாம் கொஞ்சம் பாத்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் வந்து பண்ண போறேன். ஆல்ரெடி நான் எனக்கு வந்து இந்த பிஸ்மிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தாங்க இல்லையா ப்ரொமோஷனுக்காக. ஸோ அதை வச்சு தான் வந்து பிரியாணி பண்ண போறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாச்சு. எங்களை மாதிரி இங்கே மாதிரி வெளியூர்ல இருக்கவங்களுக்கு பிரியாணி வந்து பெர்ஃபெக்டா செய்ய தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 2 கொலக்கட்டையை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1.5 கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லையா, அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அலசிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்மியோட பிரியாணி மசாலா பேஸ்ட் எங்க பாருங்களேன் எவ்வளோ திக்கா எல்லாமே வந்து இதில் வந்து எல்லாமே இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே இந்த கிரேவியாக ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஊறுகாய் பதத்தில் ரெடி பண்ணியிருக்கனால இது வந்து வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது. ஆனால் ஓப்பன் பண்ணிட்டா கெட்டு போயிடும். இப்போ வந்து இப்போ நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த பேஸ்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ வந்து சூடு பண்ணிட்டு இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். அவ்வளவுதான். இதுல புதினால இருந்து கொத்தமல்லில இருந்து எல்லாமே மிக்ஸ்டு மசாலா எல்லாமே நம்ம எதுவுமே போட தேவையில்லை. அதனால மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட சிக்கன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு 1/2 கிலோ அரிசினா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு அவ்வளவுதான். நம்ம சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கோட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் நல்லா சுருள கொஞ்சம் வதக்கி விட்டோமா அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து இதுல வந்து சேர்க்கணும். 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ சிக்கன் அதுக்கு வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். நம்ம வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. அரிசி கிளாஸை பொறுத்துக்குள்ள நீங்க வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளவுதாங்க. இதுல வந்து உப்புலாம் எல்லாமே வந்து சேர்த்திருப்பாங்க. எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? சிக்கன் வேகிறதுக்காக ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது வந்து பிஸ்மியோட சுக்கா பேஸ்ட். சரிங்களா?
அது வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல வந்து எண்ணெய் லைட்டா சூடு பண்ணிக்கிறேன் கொஞ்சமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் வச்சு பாத்தீங்கன்னா குருமாவும் வந்து பண்ணலாம். எப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பால் ஊத்திலாம் கூட நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்தி குருமா மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து சுக்கா தானே பண்ண போறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா லைட்டா வதக்குனதுக்கு அப்புறமே நம்ம சிக்கன் 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணி விட்டு நம்ம வந்து சுருள் இது பண்ணி எடுக்க போறோம். இந்த சைடு குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு, அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் கரெக்டா வெந்திருக்கும். இதுல நீங்க மட்டன் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க மட்டனுக்கு வந்து ஒரு 2 விசில் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு விசிலே அதுவும் போய் போதும். இந்த மாதிரி பாருங்களேன் ரெடியா இருக்கா. அப்போ நம்மளோட பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். பாஸ்மதி இல்லைன்னா ஜீரக சம்பா கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா, அவ்வளவுதான். அரிசியை சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே குக் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி வத்தி வரையில குக்கரை மூடி ஒரு விசில் இல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு தம் போட்ட மாதிரி எடுத்தோம்னாவே சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற அந்த பாய் வீட்டு பிரியாணி இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவருங்க செம்ம டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்மியோட ஃப்ரைடு சிக்கன், இந்த கேஎஃப்சி மாதிரி உள்ள ஃப்ரைடு சிக்கனுக்கு ஒரே மசாலா தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்களேன் கொட்டி வச்சிருக்கேன்னா, இப்போ சிக்கன் எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டையில் வந்து நார்மலாக டிப் பண்ணிட்டு அந்த ஸ்கிராம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சிடணும் ஒரு 1/2 மணி நேரம். எதுவுமே சேர்க்கக்கூடாது, இதுலையுமே உப்பு கூட சேர்க்க தேவையில்லை, எல்லாமே அதுல மிக்ஸ்டு. இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். நான் வந்து ஈவினிங் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணி மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் சுக்காவுக்கு நல்லா சுருள இந்த மாதிரி பண்ணாவே போதும், வேற எதுவுமே சேர்க்கல. அவ்வளோதான். சுக்காவும் வந்து செம்மையா ரெடி ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சுக்காவும் வச்சு அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் பேக் பண்ணி கொஞ்சம் பச்சை வெங்காயம் இல்லைன்னா நம்ம தயிர் வெங்காயம் கூட வச்சுக்கலாம், ஒரு முட்டை அவிச்சு வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் பிரியாணி எங்களுக்குலாம் வந்து சுத்தமாக வந்து ஃப்ளேவர் கிடைக்கல. அது போக இது வந்து லோ காஸ்ட்டில் நம்ம பிரியாணி டேஸ்ட் வந்து செம்மையாகவும் இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கும் பிரியாணி சிக்கனு சுக்கா அப்புறம் வெங்காயம்லாம் வச்சு செம்மையா என்ஜாய் பண்ணி இந்த சண்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போறோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேண்டா இருக்கு இல்லையா, அது குடிக்கணும் போலயே இருந்தது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து குடித்தேன். இருந்தாலுமே நம்ம என்னதான் வந்து இதெல்லாம் குடிச்சுக்கலாம், இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், அடுத்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நினைச்சாலுமே அந்த அளவுக்கு வந்து சாப்பிட முடியல. நம்மளோட வயிறு வந்து அந்த ஹெல்திக்கு வந்து அடிக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ என்னைக்காவது ஒரு நாள் சீட் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நான் மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கு ஏத்தாப்புல மெயின்டைன் வந்து பண்ணுவேன். இன்னைக்கு முற்றும் துணிந்த முனிவர் மாதிரி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மில்க் ஸ்வீட் வந்து வாங்கியிருந்தாங்க, அது வந்து பால்கோவா மாதிரி இருக்கும் இங்க, அதையும் கொஞ்சம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். நைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரைட் சிக்கன் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, கோட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஃப்ரை பண்ணேன். செம்ம டேஸ்டியாக அந்த கேஎஃப்சிக்கு வந்து ஈக்குவலாக இருந்ததுங்க. இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ரொம்ப லோ காஸ்ட்லேயும் வந்து இருக்கு. நான் உங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே வந்து என்னடா இந்த கார்ட்டூன் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து 2 பீஸ் நானும் சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ சேர்த்து வடை பண்ணுறதுக்கு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு இந்த இது கொண்டக்கடலை அந்த வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதோட இவங்க இதையும் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நேற்று ரொம்ப ஹெவியாக இருந்தது, அதனால அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த வடையும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துக்கிட்டாச்சு. காஃபி போட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அம்மாச்சிக்கு மாமாவுக்குலாம் வந்து வடையோட காஃபி போட்டு வந்து கொடுத்தாச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வடை வந்து சாப்பிட்டேங்க. அதையே வந்து என்னோட டின்னராக வந்து ஆக்கிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வடைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வந்து டின்னர் ஆக்கிட்டேன். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேகி, அதாவது ஆட்டா மேகி தான், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து பண்ணி சாப்பிட்டாங்க, அவங்களே செஞ்சுட்டாங்க. அப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்டார்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ஷோ,
என்னன்னே தெரியல, அது எனக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருந்தது நேற்றுலேருந்து இது பண்ணது, காலெலாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, நல்லா டிவியை வந்து ரிலாக்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த விளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து லைக் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய்.